திருநெல்வேலி அல்வாடா, இட்லி கடை ஆயாடா, திருப்பதிக்கே அல்வா கொடுத்த சாமிடா. திருப்பதியில அல்வாவா? திருப்பதியில லட்டுல கொடுப்பாங்க, இருந்தாலும் நம்ம மக்களுங்க திருப்பதிக்கு அல்வாவே கொடுத்துட்டாங்க. எப்படியா இன்னைக்கு அல்வாவை போட்டு வச்சாச்சு, அதுவும் ஆரஞ்சு அல்வா. நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க அடாப்பிடியா அல்வா வேணும் அல்வா வேணும், அதுவும் ஆரஞ்சு அல்வா தான் வேணும்னு சொல்லிட்டு கிடந்தாங்க. அதான் அவங்களுக்காக இன்னைக்கு போட்டுட்டு வந்து வச்சிருக்கேன். எங்க யாரையுமே காணோம். ஆமா, கூப்பிட்டா தானே குரல் கேட்டு வருவாங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க, வாங்க வாங்க ஓடி வாங்க, வாங்குங்கோ வாங்குங்கோ அல்வா தானே, ஆரஞ்சு அல்வா போட்டி இருக்கோம், விலையும் கொஞ்சம் கம்மி தாங்க, வந்து வந்து வாங்கிக்கோங்க, வந்து வந்து வாங்கிக்கோங்க. ஏண்டி எதுக்கு நீ ஏன் வீட்டு வாசல அப்படி இப்படின்னு ஓடி 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 வந்துட்டு கிடக்க? என்னடி டோப்பா, இவ்வளவு நேரம் நீ வீட்டுக்குள்ளதான் இருந்தியோ? நான் அல்வா விக்கலான்னு வந்தேன், அதான் பாத்துட்டு கிடக்கேன், யாராச்சும் வாங்க மாட்டாங்களான்னு. ஏண்டி அல்வா விக்கிறவ ரோடு போய் வித்தாதானே, இதை விட்டுட்டு ஏன் வீட்டு வாசல்ல விக்கிறேன்னா இது என்ன கணக்கு? என்ன கணக்கு? பொல்லாத கணக்கு. இன்னைக்கு உன் தலையில மிளகா அரைக்கணும், அதான் என்னோட கணக்கு. அடியே டோப்பா மண்டை, அல்வா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்டி, அல்வா வாங்கிக்க. ஏண்டி உனக்கு வேற யாருமே கிடைக்கலையா? என் வீட்டு வாசலே எல்லாத்தையும் கொண்டாந்து வித்துட்டு கிடக்க. ஆமா, அப்படியே நான் விக்கிறதெல்லாம் வாங்கியாந்து உன் வீட்டுல நிறைச்சு வச்சிருவீங்க பாருங்க. நீங்க சொல்றீங்க எங்கேயாச்சும் ஒரு அல்வாவை வாங்கிட்டு போவியா, அதை விட்டுட்டு என் வீட்டுல ஏன் விக்கிற, என் வாசல்ல ஏன் விக்கிறேன்னு கேட்டுட்டு கிடப்பீங்க. அடியே சிம்ரன், இந்த மாதிரி அல்வா நீ தேடி எடுத்தாலும் எங்கேயுமே கிடைக்காது பாத்துக்கோ. பேசாத ஒரு 2-3 கிலோ எடுத்து வச்சுக்கோ, அப்பதான் வச்சு வச்சு நீ மாடு சாப்பிட்டு கிடப்ப. ஆமாடி, இந்த மாதிரி அல்வாலாம் கிடைக்கவே கிடைக்காதுதான். ஏன்னா இந்த மாதிரி கேவலமான அல்வாலாம் உன் கடையில தானே இருக்கு. இதோட சூப்பர் அல்வாலாம் நான் கடையில போய் வாங்கிக்கிறேன். ஓ அல்வா எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது. அடியே அடியே போக்கத்த வெளியே, சூப்பர் அல்வாலாம் நீ எங்க தேடி போய் வாங்கினாலே கிடைக்கும். ஆனா இது திருநெல்வேலி அல்வாடி, அதுவும் இருட்டு கடை அல்வா. சூப்பரோ சூப்பர். வேணும்னா கொஞ்சோண்டு டேஸ்ட் வேணா பண்ணிப்பாரு. என்னது திருநெல்வேலி அல்வாவா? இப்படி எல்லாம் சொல்லி வித்தா வாங்குவேன்னு நினைக்கிறியோ? ஆஹா, எனக்கு வேணவே வேணாம். இவ இப்படியெல்லாம் சொன்னா வாங்க மாட்டா, நம்ம வழியில சொல்லி பார்ப்போம், அப்பதான் இவ வாங்குவா. அடியே டோப்பா, இந்த அல்வா பத்தி உனக்கு என்னடி தெரியும்? வேணா வேணான்னு சொல்றியே, இத பத்தி முழு கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கணுமா வாங்கக்கூடாதான்னு நீயே சொல்லு. என்னடி இது புது கதையா இருக்கு? இதுக்கு என்ன கதை? பொல்லாத அல்வா எங்க போனாலும் இந்த திருநெல்வேலி அல்வா கிடைக்கும். கிடைக்கும், ஆனா இந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் நீ எங்குமே வாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த அல்வா செய்யறதுக்கு முழுக்க முழுக்க நெய்யும் ஏலக்காய் முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டுதான் செய்வாங்க, தெரியுமா? ஏண்டி இது கூட எனக்கு தெரியாதோ? முந்திரி திராட்சை நெய்யின்னு எல்லாம் போட்டுதான் செய்வாங்க அல்வா. பின்ன அப்படியே செஞ்சா எப்படி அல்வா மாதிரி இருக்கும்? ஆமா ஆமா, எல்லாம் போடுவாங்க. ஆனா எல்லாரும் முழுசா எதையும் போட மாட்டாங்க, எல்லாத்துலயும் இத்தனோண்டு போடுவாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுதான் உனக்கு அல்வா டேஸ்ட்னா என்னன்னே தெரியாத போயிச்சு போ. அடியே, என்ன இப்ப என்னடி பண்ண சொல்ற? எனக்கு வேணானாலும் விட மாட்டேற, வேணும்னாலும் சொல்ல மாட்டேன். நான் என்னதான் இப்ப பண்றது? அப்படி வாங்க வழிக்கு இப்ப பாருங்க, இந்த அல்வாவில அவ்வளோ டேஸ்ட் இருக்கும், அவ்வளோ நெய், அவ்வளவு பாதாம் பிஸ்தானு எல்லாமே போட்டு செஞ்சது. பேசாத இதுல ஒரு கப்பு வாங்கி சாப்பிடுங்க. இப்ப இன்னைக்கு வாங்காம விட மாட்டா போல இருக்கு. இன்னைக்கு நாம இவகிட்ட ஏதாவது ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்போம். அப்பதான் நம்ம கிட்ட இவ வம்பு பண்ணி எந்த பொருளையும் கொடுக்க மாட்டான். சின்ன சின்ன முந்திரியா, தோட்டத்தை பார்த்தவ மந்திரியா. அரே புஷ்பாக்கா, வாங்க வாங்க, முந்திரி வாசனை வந்துச்சோ, அதான் பாட்டு படிச்சுட்டு வரீலோ? ஆமாண்டி சின்ன பொண்ணு, ஒரே முந்திரி வாசனையா நல்லா மணக்க மணக்க சூப்பரா வாசனை வந்துச்சு. அதான் அந்த வாசத்தை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன், உன் கடையை வந்து நின்னுட்டேன். எப்போ பொய் சொல்லாதீங்க, முந்திரி வாசனைலாம் ஒண்ணுமே வரல, வெறும் தீஞ்ச வாசனை தான் வந்து இருக்கும். அதை நீங்க முந்திரி வாசனை சொல்லாதீங்க. அடி நான் ஏண்டி பொய் சொல்ல போற? உண்மையாவே நல்லா நெய்யில போட்ட முந்திரி வாசனை கம கமன்னு வருது. இப்ப கூட வருதுன்னா பாத்துக்கோயேன். ஆஹா, இந்த ஊர்ல நம்மளுக்கு ஒரு இலச்சவாய் மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு இவங்க தலையில மொளகா. வாங்கக்கா வாங்க வாங்க, நானும் அதை தங்கா சொல்றேன். கம கம்முன்னு நெய்யில நல்லா அல்வா செஞ்சு வச்சிருக்கேன், வாங்கு வாங்கு வாங்குன்னு இந்த டோப்பா மண்டை கிட்ட வந்ததுல இருந்தே சொல்லிட்டு கிடக்கேன். ஆனா இவ வாங்கின மாதிரியே கிடையாது. வாங்கக்கா, நீங்களாச்சும் வந்து சாட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு இவகிட்ட சொல்லுங்க. அதுக்கு தானடி வந்திருக்க சின்ன பொண்ணு. குடு அல்வான்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ அல்வாவை வேற செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கல, சொல்லவா வேணும்? என்ன அல்வாவா? மதனி அடிப்பாவி, எங்க போனாலும் மதினி மதினி மதினின்னு வந்து உயிரை வாங்குறாளே. என்ன நாத்து, என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியல, அதான் என்ன தேடி வந்துட்ட போல. மதினி, எனக்கு ஒரே வீட்ல இருந்து ரொம்ப ரொம்ப போர் அடிச்சது, அதான் இந்த பக்கமா வாக்கிங் போலான்னு வந்தேன். கரெக்டா நீங்க இருக்கீங்க. ஆமாண்டி ஆமா, உனக்கா போர் அடிக்கும்? நான் எங்க போறான்னு மோப்பம் முடிச்சுக்கின்னு என்ன பின்னு தொண்டதுன்னே வந்துட்டு கிடக்கா. ஆஹா, மதுரை நாத்து வந்துட்டாங்களா? இதுக்கப்புறம் என்ன எனக்கு கல்லாதான் கட்ட போகுது. நீ சின்ன பொண்ணு கடையில எதனா வாங்க வந்திருக்கீங்களோ? சீச்சி, எது சின்ன பொண்ணு கடையில? அவ கடையில எல்லாம் மனுஷாலு கூட வாங்க மாட்டாங்க. நான் என்ன வாங்க வந்திருக்கேன்? சும்மா இந்த பக்கம் வந்தனே, எட்டி பார்த்துட்டு போகும்போது நான் வந்தேன். அடிப்பாவீங்களா, சின்ன பொண்ணு கடைக்கு என்ன வந்துருச்சு? சின்ன பொண்ணு செய்யற மாதிரி எங்கேயுமே கிடைக்காது.
எப்படி ஏன் கண்ணு முன்னாடியே பேசிட்டு கிடக்காளுங்க பாரு. அப்படியா? சரி வாங்க மதினி, வீட்டுக்கு போவோம். எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு வேணும் மதினி. கொஞ்சமா வீட்டுல குழம்பு இருக்கு, அதான் சோறே கிடையாது. அதான் உங்க வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வாங்க வீட்டுக்கு போவோம். ஆஹா, இவ எப்படி பார்த்தாலும் நம்மள விட மாட்டா போல இருக்கே. இவளை எப்படிதான் இந்த இடத்த விட துரத்துறதுனே தெரியல. பேசாத சின்ன பொண்ணு கிட்ட ஒரு அல்வா வாங்கி கொடுப்போம். அதை தொண்ணுகிட்டு இவ ஓடியே போயிடுவா. என்ன மாதிரி யோசிச்சுட்டு கிடக்கீங்க? வாங்க பட்டுன்னு போவோம். நாத்து, சின்ன பொண்ணு ஏதோ ஆரஞ்சு அல்வான்னு வித்துட்டு கிடக்கலாம். வா நாம போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம். மதனி, என்ன சொல்றீங்க? அல்வா வாங்க போறீங்களா? அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சேர்த்தே வாங்குங்க. உனக்கு தானே, வாங்கி தரவா? என்ன புஷ்பாக்கா, மதனியும் நாத்து ஒரு வழியா பேசி முடிச்சிட்டீங்களோ? ஆமாண்டி சின்ன பொண்ணு, உன்கிட்ட வச்சிருக்கிற ஒரு பிளேட்டு அல்வாவை கொடு, சாப்பிட்டுக்குன்னே பேசுவோம். ஏக்கோ, விலையை என்னன்னு கேட்காத அல்வா வாங்கினீங்க, அதோட 200 300ன்னு சொல்லி உங்க தலையில பெரிய குண்டை தூக்கி போட்டுடுவா. விலை என்னன்னு கேட்டுக்குன்னு அதுக்கப்புறமா நீங்க அல்வா வாங்கி சாப்பிடுங்க. அட ஆமா, இதுவும் சரிதான். அவ செஞ்சாலும் செய்வா. நம்ம விலையை கேட்டுக்குவோம். என்ன புஷ்பாக்கா, நீங்களுமா இந்த மாதிரி? நான் என்ன ஏன வேலை சொல்ல போறேனா, குதிரை வேலை சொல்ல போறேனா? எல்லாம் ஒரு பிளேட் வேலை தான். அதை தாண்டி நாங்களும் கேக்குறோம். ஒரு பிளேட்டு விலை எம்புட்டுடி? ஏக்கோ, 100 கிடையாது 200 கிடையாது, வெறும் 50 ரூபாய் தாங்க. ஒரு பிளேட் அல்வா வெறும் 50 ரூபாய் தான். சின்ன பொண்ணு, இருந்தாலும் இது ரொம்ப அதிகம். அல்வா எல்லாம் 50 ரூபான்னு வித்தா யாருமே வாங்க மாட்டாங்க பாத்துக்க. இது 50 ரூபான்னு சொல்லி வித்தா யாரும் வாங்க மாட்டாங்களா? ஓஹோ, என் கடையில மட்டும்தான் வாங்க மாட்டீங்களா, இல்ல மத்த கடையிலயும் வாங்க மாட்டீங்களா? மத்த கடையில எல்லாம் வாங்குவான், ஆனா உன் கடையில மட்டும்தான் இம்மா ரேட்டுக்கெல்லாம் வாங்கவே மாட்டோம். அப்படி அடிட்டோப்பா, மத்த கடையில எல்லாம் அல்வா எல்லாம் கவர் போட்டு கவர் மேல அல்வா வச்சு மடிச்சு கிடிச்சு எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா நான் எல்லாம் அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை. எங்க பாரு, ஃப்ரெஷ்ஷான அல்வா, சூப்பரான அல்வா. அந்த அல்வாவை எடுத்து அப்படியே ஒரு இலையை போட்டு வச்சு பிளேட்ல வச்சு அப்படியே கொடுக்குற வேலை தான் என் வேலை. அப்படியே நீங்க நின்ன எடுத்துட்டே சாப்பிட்டுக்கலாம் பாருங்க. அதுக்கு எத்தனை அப்படியேடி? ஆமா, அப்படின்னு சொன்னாதான் இப்படின்னு வாங்கி அப்படின்னு வாயில போட்டு எப்படின்னு சாப்பிட்டு முடிப்பீங்க. சரி சரி அம்மா, உன்கிட்ட எங்களால பேசியெல்லாம் மீட முடியாது. ஒரு பிளேட்டு எனக்கு ஒரு அல்வா கொடு, அப்படியே என் நாத்துக்கும் ஒரு அல்வா கொடு. இதோ இப்பே ஒரு நிமிஷத்துலயே தாரேன். ஏண்டிட்டோப்பா, உனக்கு அல்வா கில்வா வேணாமோ? சின்ன பொண்ணு, எனக்கு உன் அல்வாவே வேணாம். ஆனா உன் அல்வா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக இத்தனோண்டு கொஞ்சம் அல்வாவை கொடு, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வேணா சொல்லிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? நீங்க இத்தனோண்டு அல்வா கொடுத்து சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாது. இதோ நம்ம புஷ்பாக்கா இருக்காங்க, அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லட்டும். ஏன்னா அவங்களுக்கு தான் நல்ல மனசு. ஓஹோ, அப்ப நாங்கெல்லாம் நல்ல மனசு இல்லையோ? பூரா விஷம் விஷம் விஷம். ஐயோ சின்ன பொண்ணு, என் மதனிக்கு அல்வா வச்சது போதும், அல்வாவை கொடு. ஐயோ மதனி, அல்வாவில என்ன உப்பு கக்கிது? அப்பா அப்பா, வாயில வைக்க முடியல. இவ்ளோ உப்பா போடுவ? இந்த ஊர்ல அல்வாவில உப்பு போட்டு செய்வாங்க, அல்வாவே தித்திக்கும். இது என்ன உப்பு கக்கி? ஐயோ, காலையில செஞ்சு வச்ச ரவை உப்புமால கேசரி பவுடர் போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஆஹா, உப்பு போட்ட ரவையில சக்கரை போட மறந்துட்டனே. ஏம்பி சின்ன பொண்ணு, கேட்டுட்டு கிடக்கும்ல, என்ன இது அல்வாவில பூரா உப்பு உப்பா இருக்கு? எக்க கோவப்படாதீங்க. நீங்கெல்லாம் கோவப்பட்டா இந்த உலகமே தாங்காது. ஏதோ அல்வா செய்யும் போது இத்தனோண்டு ரவை உப்பு கலந்துருப்பேன், அது என்னமோ அதிகமா உப்பு கக்கிற மாதிரில இருக்கு. ஏக்கோ, நீங்க அல்வாவில இனிப்பு அல்வா தான் சாப்பிட்டு இருப்பீங்க, ஆனா உப்பு அல்வா இது வரைக்கும் சாப்பிட்டு இருக்கீங்களா? அதான் உப்பு அல்வா போட்டு கொடுத்துருக்கேன். உப்பு அல்வா சாட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுவே தித்திப்பு போட்டு சாட்டிங்கன்னா சுகர் வந்துடும். அதான் உங்களுக்கு உப்பு போட்டு கொடுத்தேன். யாருக்கு சுகர் வரப்போகுதுன்னு இப்ப பாக்கலாம். வாங்கடி, இவளை எல்லாரும் குமர் கஞ்சி காசுவோம். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேரும் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பேரு, ஊரு, அப்புறம் விஷஸ், பர்த்டே விஷஸ், வெட்டிங் விஷஸ் எதனா சொல்லணும்னா மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோல எல்லார் பேரையும் படிச்சு சொல்லி போறோம், அப்புறம் உங்க விஷஸ் எல்லாம் படிச்சு சொல்லி போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். எல்லாருக்கும் பாய். சின்ன பொண்ணு ட்வீன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.